ஒரு விசை சகோதரர் ஒருவர் கவலை தோய்ந்த முகத்துடன் என்னை சந்திக்கும்படி வந்தார். என்னை சந்தித்து, பாஸ்டர், எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டு 48 மாதங்கள் ஆகிறது. எனக்கு வரவேண்டிய மாத சம்பளம் அரசாங்கத்தால் இதுவரை வழங்கப்படவில்லை. இத்தனை நாட்களும் தெரிந்த நண்பர்களிடம், சொந்த பந்தத்திடம் கடன் வாங்கி என் குடும்பத்தை நான் நடத்தி வந்தேன். இப்போது நான் கடன் வாங்கின சுமை அதிகமாகிவிட்டது. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யும்படி ஜெபியுங்கள். நான் இந்த அரசாங்க வேலையை விட முடியுமா, அல்லது கடன் தொல்லையால் செத்து மடிய வேண்டுமா? எனக்கு கை கெட்டினது வாய் கெட்டாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சம்பளம் எனக்கு கிடைக்கும்படி ஆண்டவரிடம் நீங்கள் மன்றாட வேண்டும் என்று என்னோடு பணிவாக அவர் கேட்டுக்கொண்டார். இருவரும் தேவனுடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டோம். அந்த சகோதரனுக்காக மன்றாடி ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி அவரை தொட்டார். இத்தனை நாட்களாக அவரை தடை பண்ணின சகலத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்ததை ஜெபித்து முடிந்தவுடன் அவர் உணர்ந்தார். என்ன ஆச்சரியம்! சில நாட்களிலேயே 48 மாதங்களாக வராமல் இருந்த மொத்த சம்பளமும் அவருக்கு வந்து சேர்ந்தது என்பதை அவர் எனக்கு அறிவித்தார். கிராமம் ஒன்றிலே நற்செய்தி கூட்டத்தை நடத்த நான் சென்ற பொழுது அவர் செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக மேடையில் ஏறி, இந்த தேவ ஊழியர் ஜெபித்துதான் என்னுடைய மாத சம்பளம் வந்தது. இன்று நாங்கள் ஒரு இடம் வாங்கி, வீடு வாங்கி, குடும்பமாக நாங்கள் சந்தோஷமாக கர்த்தருக்கு சாட்சியாக ஒரு வீட்டை கட்டி வாழ்ந்து வருகிறோம் என்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி சொன்னார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, இயேசுவை தேடி எங்கும் நீ அலைய வேண்டாம். நீ சுவாசிக்கும் காற்று உனக்கு எவ்வளவு அருகில் இருக்கிறதோ அதை விட இயேசு உன் அருகில் இருக்கிறார். பிரத்யேகமாக கூறுகிறேன், நொறுங்குண்ட நெஞ்சமுடைய உன்னில் இயேசு வாசம் பண்ணுகிறார். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். ஏசாயா 57:15 அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிப்பதற்காகவும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள மனுஷர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.